வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பித்தாலே நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்து அரிசி ஊற வைக்கணும். அரிசி ஊற வச்சாச்சு. 1/2 கிலோ அரிசியை நல்லா ஒரு 4 முறை சுத்தமாக கழுவிட்டு தேவையான அளவுக்கு நல்லா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற வச்சிட்ட பிறகு அடுத்தது வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 125 ml வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஒரு ஜாதி பத்திரி எல்லாத்தையும் சேர்த்து, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதங்கின பிறகு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நீளவாக்குன கட் பண்ணினா வெங்காயத்தை இதிலே போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 தக்காளி, சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கலாம், பெருசாக இருந்தால் 3 போதும், மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து அப்படியே நேராக கீறி விட்டு போடணும், இல்லைன்னா வெடிக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து இதிலேயே நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா வந்து சேர்த்திக்கணும். நான் பட்டை, லவங்கம், 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜாதி பத்திரி, ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த பவுடர் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பூண்டு எல்லாத்தையும் உரித்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர், இது கிட்டத்தட்ட ஒரு 50 ml இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் வதக்கி நல்லா எண்ணெய் மேலே நல்லா மிதந்து வந்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் வந்து இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிதமான தீயில் நல்லா வதக்கி விடணும். இந்த உப்பு போட்டாவே சிக்கனில் இருக்கிற தண்ணி வரும். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே இது வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ இந்த ஸ்டேஜில் அரை எலுமிச்சம்பழம், பெருசாக இருந்தால் அரை போதும், சின்னதாக இருந்தால் முழு பழத்தையும் இதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு போட்டதும் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே வந்து நல்லா வெந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணால், ரொம்ப சிம்லையும் தேவையில்லை, மிதமான தீயில் வச்சு இந்த சிக்கன் வந்து வேகட்டும். அப்படியே மூடி போட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். இப்போது 1/2 கிலோ அரிசிக்கு நான் 3/4 லிட்டர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி செக் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ தண்ணி ஊற்றுறதுனால எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து நல்லா ஒரு தட்டு போட்டு சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசி வந்து இதிலே சேர்த்துக்கலாம். அரிசி உடையாமல் இருக்கிறதுக்கு நல்லா அடியில் கரண்டி போட்டு நல்லா அடியிலேருந்து கிண்டி விடலாம். இப்போ இதே மாதிரி நல்லா கிண்டி விடணும். ஏன்னா அரிசி உடையாமல் நல்லா முழுசாக வரும்.
மறுபடியும் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒன்றா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் கரண்டி போட்டு ஒரு முறை கிண்டி விடலாம். அடியிலேருந்து தான் கரண்டி போட்டு கிண்டணும். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்றாகிறப்ப நம்ம தம் போடுறப்ப சின்ன பர்னரில் எடுத்து வச்சுக்கணும், மாற்றி வச்சுக்கலாம். இப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் நல்லா வரும். பெரிய பர்னரில் வச்சோமா கொஞ்சம் அதனுடைய ஃப்ளேம் வந்து தீ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அடியில் வந்து அடி பிடிச்சி போயிடும், இல்லை தீஞ்சு போயிடும். அதனால் சின்ன பர்னரில் எடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு இந்த பாத்திரத்தை தூக்கி அதில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நான் சின்ன உருளைக்கல்ல வந்து இது மேலே கமுத்து வச்சுருக்கேன், தம் போட்டு வச்சுருக்கேன், ஆவி வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருக்கு, சிம்லேயே வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ சாதம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் தம்மில் அப்படியே வைக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வைக்கணும். மூடி எடுத்துட்டு மறுபடியும் கரண்டி நல்லா அடியிலிருந்து பாத்திரத்தோடைய அடியிலேருந்து போட்டு கிளறி இறக்கினா சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.